ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 1,80,000. அது ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானால் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 100 + a/100 ஹோல் பவர் n இன்ட்டு இனிஷியல் வேல்யூ. இனிஷியல் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் 2014 நமக்கு எவ்வளோ மக்கள் தொகை இருந்தது, 1,80,000. ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஓகேங்களா, ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது என் பார்த்திங்கன்னா இயர், எத்தனை வருஷம் கழிச்சு கேட்குறாங்க, 2016ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை தான் கேட்குறாங்க. அப்போ 2014க்கும் 2016க்கான டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்போ என் வந்து 2. இது நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ப்ளஸ் ஏவோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% வந்து நமக்கு எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் வரும். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ப்ளஸ் 20 / 100. ஸோ இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 இன்ட்டு இனிஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,80,000. ஓகேங்களா, அடுத்து இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 120 / 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1,80,000. ஓகே, இப்போ இதில் நமக்கு இந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 12 / 10 இருக்கும். இந்த வேல்யூ நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும், 144 வரும். / 10 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கிடைக்கும். இன்ட்டு 1,80,000. ஓகேங்களா, இப்போ இதில் இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆச்சு. மீதி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1800 இன்ட்டு 144. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண அப்படின்னா உங்களுக்கு 144 இன்ட்டு நம்ம 2 0 விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 8. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 8 4s are 32க்கு 3, அகைன் 8 4s are 32 வரும். இந்த 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5, 3 கேரி ஆயிரும். 1 × 8 வந்து 8, 8 + 3 வேல்யூ வந்து நமக்கு 11. ஓகேங்களா, அகைன் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 144 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 9 5 2. ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கே என்ன வேல்யூஸ் எடுத்திருக்கோம், 1800. அப்போ 2 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா 2,59,200. அதாவது நமக்கு 2014 மக்கள் தொகை 1,80,000 இருந்த மக்கள் தொகை வந்து ஒவ்வொரு வருஷமும் நமக்கு 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்போ 2016க்கான மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா 2,59,200. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் நமக்கு கரெக்டான வேல்யூ என்ன அப்படின்னா பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, தேங்க்யூ.